சட்டமன்றத்தில் இன்னைக்கு முக்கியமான ஒரு 3 அறிவிப்புகள் இருந்தது சார். அதில் வந்து ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். வரும் எங்க பேர பசங்க படிச்சுட்டு ஏர்போர்ட்ல சோறு இல்லாத ஏர்போர்ட்ல எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்தா பத்தாதுங்க. பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதுன்னு முன்னாடியே பெட்டி வாங்கினவங்க சந்தோஷமா இருக்கணும்ல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, என்னால நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன் இதுல போச்சு. இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. யார் சார் வரே? இவரை தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு, அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகுதான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் இவர்கள் வந்து எத்தனை ஸ்டேஜ் கடந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சைட் செலக்ஷன், ஏர் ஸ்பேஸ் அசஸ்மெண்ட், என்வைரன்மெண்டல் ஸ்டாட்யூட்டரி கிளியரன்சஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் அப்ரூவல், லேண்ட் அக்விசிஷன். லேண்ட் அக்விசிஷன் ஓகே, யூ ஆர் கிவிங் a wrong information. என்வைரன்மென்ட் கிளியரன்ஸ் வாங்கவே இல்ல. அண்ணே உள்ள கிடக்குது. உள்ள கிடக்கா? அப்படி இல்லனா என்வைரன்மெண்டல் அசஸ்மெண்ட் இவங்க சொல்ற மாதிரி கொடுக்கல என்றால் அப்புறம் எப்படி சென்ட்ரல் அப்ரூவல் வந்தது? வரவே இல்ல சார். அடேங்க அப்பா, கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். ரெண்டு கிளியரன்ஸ் தான். சிவில் ஏவியேஷன் தான் ஒரு கிளியரன்ஸ், ஏ கிளியரன்ஸ் ரெண்டு மட்டும் தான். என்ன கிளியரன்ஸ் வாங்கல. நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே, இல்லன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. நீ பேசுற அசிங்கப்படுத்துவாங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? இப்படி ஒரு ப்ராஜெக்டை யாராவது மனுஷன் வேணான்னு சொல்லுவாங்களா? பாக்க எவ்வளவு பச்சை பச்சை. அந்த ப்ளூ கலர்ல எல்லாம் இருக்குல்ல, ஆமா, தண்ணி இல்ல, ப்ளூ கலர் டாட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஏரி கிடையாது அது. அது இல்ல, அந்த வீடு வீடா காட்டுறாங்கல்ல, ஆமா, அந்த இடம் அவங்க வாங்கி போட்டது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தாயோலி உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதுக்குதான் அழுதீங்களா அப்ப காலையில? உலகத்திலேயே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கேன்சல் பண்ணதுக்கு எவனா வெளிநடப்பு செய்வானா? நான் செய்வேன். ஏன்னா நாங்க வாங்கி போட்டிருக்கேன். ஆமா, அவங்களுக்கு நிறைய அங்க வந்து எல்லாம் இருந்துச்சு, நிறைய சோர்சஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா. அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி, அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. ஆக்சுவலா 2019 இதுக்கு எதிரா பேசுனீங்களே நீங்க தான். ஆமா, அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கூட்டையும் கொடுக்குறோம். 2019 போய் நீங்க மண் நியூஸ் போய் பாத்தீங்கன்னா, ஐயோ மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுது, மக்கள்லாம் நலம் தர மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த நாட்டுக்கு தேவையா? அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு விமான நிலையம் போதாதா, ஒரு விமான நிலையத்தை வச்சு உங்களால வந்து குடும்பம் நடத்த முடியாதா? இப்படியே காடியெல்லாம் அழிச்சு கட்டணம் பாக்குங்க, ஒரு நாள் சோத்துக்கு பஞ்சம் வரும். அன்னைக்கு கட்டடத்தெல்லாம் இடிச்சு கல்லத்தான் திம்பிங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. திமுக வந்தா இந்த ஏர்போர்ட்டை தடுத்து நிறுத்திடும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்ததா, இப்ப முதல்ல கொண்டு வரதே திமுகவா தான் இருக்குது. இதான் திராவிட மாடல்.
மாடல் ஆச்சு அவங்க ஆச்சு சார். நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. சீமான் அவர்கள் போவாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து போயிருக்காங்க. ஆனா அந்த அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போது, இதனால பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் உள்ள போனோடதான், அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உள்ள போனோடதான் இது இந்தியா முழுக்க பேசு பொருளா, அதாவது இந்தியா முழுக்க இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. நான் என்ன வந்தாலும், நான் ஆட்சிக்கு வந்தா இதை வந்து நான் இந்த திட்டத்தை எதிர்ப்பேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. உங்களோட உறுதியா நிப்பேன், சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. நான் உங்களுக்காக நிப்பேன். ரெண்டாவது அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், இப்போ அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், இதை வந்து நாங்க வந்து கோர்ட்ல வழக்கா வந்து போட்டிருக்கோம். அதுக்கான மொத்த செலவையும் விஜய் அவர்கள் தான் வந்து ஏற்றி இருக்கிறாரு. இப்ப நீங்க அந்த ஒண்ணுல பெரிய ரியாக்ஷன்லாம் வேண்டாம். இந்த வெளியே வந்து பேசுறாங்க இல்லையா, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, KN நேரு, இவங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. ஒவ்வொருத்தன் தலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி இறங்கின ஃபீலிங்ல தான் உட்காந்து இப்படியே இருக்காங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏன் தெரியல, அதெல்லாம் தெரியல. நம்ம ஐயா ஏவா வேலு எல்லாம் இப்படி இருந்தவர் இப்படி போயிட்டாரு, இப்படி இருக்காரு, பேட்டில வந்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ட்டு இருக்காரு. அவன் படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. இங்க பாரு, தலையை தூக்கி நிறுத்துற, அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். ஆனா நிறைய பண முதலைகள் இதை ஸ்கெட்சை போட்டு, ஏன்னா சுத்தி வந்து இடங்கள் யாருக்கிட்ட யார் வாங்கினதுங்கிறது உலகத்துக்கே தெரியும், எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் பர்சனலாகவே தெரியும். அதில் ஒருத்தர் தெரிஞ்சவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்லாம் வாங்கி போட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலான்ட்டு உட்காந்துருந்தாரு. இப்போ அவங்க எல்லாத்து கனவுலையும் மண்ணை தூக்கிட்டாரு நம்ம முதல்வர். பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஒற்றை உயிரை காத்தாலும் அவனை கடவுள் என்பது. நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? இந்த என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் பிஃபோர் த எலெக்ஷன் நம்ம லேண்ட் அக்வயர் பண்ணிக்கலாம், அப்பதான் இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற ஒரு குரூக்கட் திங்கிங்ல இவங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க. அது முடியாது பிஃபோர் த எலெக்ஷன். நோ நோ முடியாது. they did. இல்ல they did. சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கழட்டி அடிக்கிறீங்க, கையை கால ஓடிக்கணும். கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரன்சி இல்ல. ஏன்னா இவங்க சட்டத்தை கொண்டு வராங்க, இதெல்லாம் கை எப்படி சட்டத்தை கொண்டு வராங்க, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அது வந்து விவாதமே நடக்கல, சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த அந்த சட்டம் விவாதம் இல்லைன்னு தான் எதிர்க்கட்சிகள். ஆமா, சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு திட்ட அறிவிப்புக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சட்டத்தை கொண்டு வராங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.